சார் ஜி.கே. நாகராஜ் சார் வணக்கம். ஜி.கே. நாகராஜ் சார், லட்சக்கணக்கான இவிஎம் இயந்திரங்கள் காணவில்லை. 2019 தேர்தலுக்கு பிறகு குறிப்பிட்ட அளவில் 300க்கும் அதிகமான தொகுதிகளில் கணிசமான அளவு வாக்குகளில் வித்தியாசம் இருக்கிறது இப்படின்ட்டு கொடுக்கப்பட்ட புகார்கள். இப்படியெல்லாம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் போய் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் கேட்டால் அவங்க எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேன், பதில் சொல்ல முடியாதுன்ட்டே சொல்லுவாங்க. சரியா? அதனால் இந்த பிரச்சனைகள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் இந்த பிரச்சனை இல்லாமல் இல்லை, இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இது ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை இருக்குது. ஆனால் இன்னைக்கு ராகுல் காந்தி வைத்திருக்கக்கூடிய சார்ஜ் என்னன்னா, மகாதேவபுரம் இல்லையா, நீங்கள் அங்கே கர்நாடகாவில் சொல்கிறார், மகாராஷ்டிராவில் சொல்கிறார், பீகாரில் சொல்கிறாங்க, ஹரியானாவில் சொல்கிறார்கள். ஆனால் இங்கே என்னோட ரொம்ப இயல்பான சந்தேகம் என்னென்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு பெரிய இண்டிபெண்டன்ட் பாடியாக இருந்தாலும் இந்த வேலையை செய்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா லோக்கல் மாநில அரசாங்கத்தினுடைய ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ் தான் இதை செய்கிறாங்க சார். ஒருவேளை இந்த அதிகாரம் மொத்தமும் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய கைகளுக்கு போன பிறகு அவங்க சொல்கிறது தான் இவங்க செய்யணுன்ட்டு ஏதாவது கட்டாயம் இருக்கா என்ன? இவ்வளவு முறைகேடுகள் துணிந்து செய்வார்களா இந்த மாநில அரசுகள் எல்லாம்? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க முதல் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் அடுத்த மற்ற நண்பர்கள் பேசின கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இப்போ சமீபத்துல இந்திய தேர்தல் ஆணையம் 3 எலெக்ஷன் அதிகாரிகள் அவங்க சரியா செயல்படல, தயவு செய்து அவர்களை மாற்ற வேண்டும் என்று மம்தா பானர்ஜி அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சாங்க. சரி. ஆனா மம்தா சொல்லிட்டாங்க அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் மாற்ற முடியாது. சார், தேர்தல் வந்துட்டா மாவட்ட ஆட்சியர் தான் தேர்தல் அதிகாரியா மாறுறாரு. கோயம்புத்தூர்ல கடந்த முறை அண்ணாமலை அவர்கள் தேர்தல் என்னாங்க இல்லைங்களா, நான் வந்து தேர்தல் பாராளுமன்ற பொறுப்பாளர். சரி. கோயம்புத்தூர்ல ஒரு பர்டிகுலர் வார்டுல மட்டும் 850 ஓட்டுகள் நீக்கப்பட்டிருந்தது. நீக்கப்பட்ட வாக்குகள் பிஜேபிக்கு சாதகமான வாக்குகள். மொத்தம் 70,000 வாக்குகள் நீக்கப்பட்டது. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதே போல பாத்தீங்கன்னா முடிச்சிடறேன் சார், நான் கொஞ்சம் பேச விடுங்க, நீங்க கடைசியா பிரச்சனை கேளுங்க. தென்சென்னையில பாத்தீங்கன்னா 30,000 வாக்குகள் இல்ல. நீங்க ஆக்சுவலா அண்ணாமலை அவர்கள் ஒரு 60,000 70,000 ஓட்டு இருந்ததுதான் நிச்சயமா வெற்றி பெற்றிருப்பார். அந்த வாக்குகள் ஒரு பூத்துக்கும் 10 வாக்குகள் 20 வாக்குகள் 30 வாக்குகள் நீக்கப்பட்டு முழுமையாக 70,000 வாக்குகள் மேல நீக்கப்பட்டது. சரி. சோ தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது மட்டும் அதனுடைய பங்களிப்பு நேரடியா அப்படிங்கிறத விட மாநில அரசுகளோடு இணைந்து போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இப்ப தமிழ்நாட்டுல 39 வெற்றி பெற்றிருக்காங்க. பிஜேபி நினைச்சிருந்தா, நீங்க சொல்ற மாதிரி ஓட்டை திருட முயற்சி இருந்தா தமிழ்நாட்டை அதை செஞ்சிருக்க முடியாதா சார்? நான் கேட்கிறேன். சரி, வயநாட்டுல ராகுல் காந்தி ஜெயிச்சு வந்தார் 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல. அதுக்கப்புறம் அவருடைய தங்கச்சிக்கு வாய்ப்பு கொடுத்தார், அவங்களும் 5 லட்சம் வாக்குல வித்தியாசத்தை ஜெயிச்சு வராங்களே சார். எப்படி இது சாத்தியம் அரவிந்த் சார்? அப்படி நாங்க ஒரு முறைகேட்டை பண்ணி இருந்தோம்னா, நோக்கமா இருந்திருந்தா, வாக்கு திருடி இருந்தோம்னா செஞ்சிருக்க முடியுமா? சரி, இது சிஸ்டம் சார். இது இந்த சிஸ்டத்தை எல்லாரும் சேர்ந்து சரி பண்ணணும். அதுல மாநில அரசுக்கும் பங்கு இருக்குது, மத்திய அரசுக்கும் பங்கு இருக்கிறது, தேசிய எலெக்ஷன் கமிஷனுக்கும் பங்கு இருக்கிறது. சார், BLA 2ன்னு ஒரு பொறுப்பு இருக்கு சார் கட்சியில, ஒவ்வொரு கட்சியிலையும். இப்ப எங்க கட்சியில நாங்க BLA 2 போட்டு வாக்காளர் போய் சரி பார்க்கிறோம். வாக்காளர் பட்டியல வாங்குவோம், வாங்கி போய் யாருக்கெல்லாம் வாக்கு இருக்குது, யாருக்கெல்லாம் வாக்கு இல்லாம இருக்கிறது அப்படிங்கறத செக் பண்ணுவோம் சார். செக் பண்ணிட்டு BLA 2க்கு தான் அந்த அதிகாரம், அரசியல் கட்சிக்கு அதிகாரம் அல்ல. BLA 2 தான் அந்த வேலையை செய்யணும். அவருக்கு வந்து நேரடியா தேர்தல் கமிஷன் அன்னைக்கு பாருங்க இதெல்லாம் நீக்கி இருக்குங்க, பாருங்க இவருக்கு இங்க வந்து வாக்கே இல்ல, இவர் இங்க இருக்காரு, இவர் வந்து சரியான நபர் அல்ல, தகுதியற்ற நபர் அல்லன்னு அடையாளம் காட்ட முடியும். தகுதி அவங்களுக்கு இருக்கு. ஏன் அந்த காங்கிரஸ் பீகார்ல அந்த வேலையை செய்யக்கூடாது சார்? நீங்க அவ்வளவு மக்கள் சிறுபான்மைகள் ஓட்டு வாக்கு நீக்கப்பட்டதுன்னு சொல்றீங்க, இல்ல இவங்க வாக்கு நீக்கப்பட்டதுன்னு சொல்றீங்க. தயவு செய்து நீங்க அங்க ஒரு கேம்பெயின் பண்ணுங்க, மக்களை கூப்பிடுங்க. சார், இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் கமிஷன் சொல்றாங்க, கடைசியா கொடுத்த அவங்களுடைய அறிக்கையில இன்று வரை தகுதியற்ற நபர் ஓட்டு கிடைக்கவில்லை என்றோ, தகுதி அற்ற நபர் ஓட்டு பெற்றிருக்கிறார் என்றோ எந்த அரசியல் கட்சியும் புகார் கொடுக்கல பீகார்லன்னு சொல்லி தகவல் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருக்கு. சரி, நீங்க தாராளமா போய் ப்ரூஃபோட சார் பாரு இந்த நபருக்கு வாக்கு இல்லையா, வாங்க நீங்களே கேம்பெயின் பண்ணுங்க, BLA 2 அப்பாயிண்ட் பண்ணுங்க, போங்க சார். இதான் சார் சரியான அரசியல் அணுகுமுறை. சரி, அதை விட்டுட்டு மீடியா மூலமா போய் இந்தியாவை கேவலப்படுத்துறது,
பிரதமரை கேவலப்படுத்துறது. அன்பு சகோதரி சொன்னாங்க மோடிஜி மீடியால பேசினா வெளியே வரும். ஆமாங்க, டெல்லி மீடியா நண்பர்கள் மிக சிறந்தவர்கள், இந்த நாட்டின் அருமை பெருமை புரிந்தவர்கள். நல்லது பேசினா, நாடு குறித்து பேசினா, பாசிட்டிவா பேசினா, நல்ல விஷயங்களை பேசினா அந்த பத்திரிகையாளர்கள் வெளியே விடுறாங்க, செய்யறாங்க சார். ஆனா ராகுல் காந்தி பேசுவது, இறையாண்மை குறித்து தெளித்து பேசுவது, எத்தனை நாளைக்கு தான் சார் அவங்களுக்கு பத்திரிகைக்கு ஒரு தர்மம் இருக்குல்ல, மீடியாவுக்கு ஒரு தர்மம் இருக்குல்ல, எத்தனை நாளைக்கு தான் பொய்யவே பேசிட்டு இருக்க முடியும்? பொய்யவே மக்களும் கேட்பாங்க. மக்கள் அவ்வளவு அறிவற்றவங்களா? அதனாலதான் சொன்னேன், ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சுக்கும் அவருடைய செயல்பாட்டுக்கும் மக்கள் மரியாதை கொடுப்பதில்லைன்னு சொல்றேன் நான். சரி, ஓகே. அடுத்த கேள்வி, அடுத்த பாக்கி வச்சிருக்கேன், சொல்லலையே கொஞ்சம் சுருக்கமா. தமிழ்நாட்டுல இல்ல சார், நீங்க வந்து எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க, ரொம்ப எல்லாம் பேசினாங்க. எமர்ஜென்சி கொண்டு வந்து தங்களுக்கு வேணுங்கிற மாதிரி சட்டத்தை மாற்றியது காங்கிரஸ் கட்சி சார். நீங்க வந்து நீதிமன்றத்தையே கிடுக்குப்பிடியில் வைத்திருந்த கட்சி காங்கிரஸ் கட்சி. இன்னைக்கு உங்களுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்குது சார். நீங்க நேரடியா உச்ச நீதிமன்றத்துக்கு போக முடியும், இது குறித்து பேச முடியும், இது மாதிரி நடந்திருக்குன்னு சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு நீங்க உங்களை ஃபெமிலியாரிட்டி பண்றதுக்கு, உங்களை வந்து மக்கள் மத்தியில ஒரு தவறான விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தறதுக்காக, பீகார் தேர்தலில் தேர்தலுடைய போராட்டம் தெரியும், அந்த தோல்விக்கு ஒரு காரணத்தை சொல்வதற்காக, இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் இவிஎம்ல கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க, இவிஎம் சரியில்லை, இவிஎம் சரியில்லை. உச்ச நீதிமன்றம் தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவங்க சொல்ற வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்க சார் 18 மாநிலங்கள் தான் சார் பிஜேபி ஆட்சி செய்து, இன்றும் பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. பல இடங்களில் வெற்றி பெற்று வந்து கொண்டிருக்கின்றார்களே, ஏன் ஆம் ஆத்மி வெற்றி பெற்று வந்து கொண்டிருக்காங்களே. இதெல்லாம் நீங்க வந்து ஒரு பேசுற முறையில ஒரு டீசன்சி வேண்டாமா சார்? ஒரு பேச்சுக்கு ஒரு மரியாதை வேண்டாமா சார்? இப்படியே ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுறது. ஓகே ஓகே சார், அது மட்டும் இல்ல சார், அது மட்டும் இல்ல, இன்னும் சொல்லிடுறேன். இவங்க கூட எவ்வளவு பெரிய லாயர்ஸ் இருக்காங்க, இல்ல எவ்வளவு பெரிய பிரசாந்த் கிஷோர் மாதிரியான மிகப்பெரிய தலைவர்களை வச்சிருக்கீங்க. நீங்க அதை நிச்சயமா சட்ட ரீதியை கொண்டு போகலாம் சார். ஒரு கேள்வியே இன்னைக்கு வந்து இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி கேட்கிறாரு. நீங்க ரொம்ப சிம்பிளா, நீங்க நல்லா கேக்குறீங்க, நல்லா பேசுறீங்க சார். நீங்க உண்மையாலுமே என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு, ரொம்ப நல்லா பேசுறீங்க. ஆனா ரொம்ப நியாயமா ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நீங்க இறுதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டு விட்ட பிறகு எதற்காக ஒரு பட்டியலில் சிறப்பு திருத்தத்தை நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் கேட்கிறாங்க. ஏன் கொண்டு வரீங்க? நீங்க அவங்க கொண்டு வருவதற்கும் ஹோம் மினிஸ்டர் பேசுவதற்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும் அப்படின்ட்டு நம்பக்கூடிய அளவிற்கு இந்த நாட்டு மக்கள் எல்லாம் முட்டாள்களாக இருக்கிறார்கள் அப்படின்ட்டு பிஜேபி உறுதியாக நம்புகிறதா? சார், கோயம்புத்தூர்ல 70,000 வாக்கு நீக்கப்பட்டிருந்தது சார். எதுல சார்? கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில். சார் நீங்க ஏன் சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? அதான் சார் நான் என்ன சொல்றேன், எங்களுடைய நாகராஜ் சார் பேசலாம்.